கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் மாலினோ சார். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் என்பதே ஒரு வித்தியாசமான தேர்தல். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக கூட்டணி இந்த முறை வெற்றி வாய்ப்பை நழுவியிருந்தாலும் தாவேகா ஒரு புதிய அரசு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதரவோடு கூட நம்ம சொல்ல முடியும். இதுல நம்ம முக்கியமா பார்த்தோம்னா அதிக முறை விசிக திமுக கூட்டணி தான் இருந்தாங்க. புதிதாக ஒரு கட்சி வந்த கட்சிக்கு நடிகர் பின்னால் நான் சொல்லணுமா சொல்ல கருத்தெல்லாம் திருமாவளவன் வச்சுருந்த சூழல்ல அதே நடிகருக்கு ஆதரவு கொடுத்து அந்த கூட்டணியில கூட இடம்பெற்று அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. இது ஒரு புறம் விசிகவனுடைய ஒரு கொள்கை முழக்கத்துக்கான வெற்றியா பார்த்தாலும் ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது. இப்படி பாக்குறீங்க? விமர்சனங்கள்ங்கிறது பார்க்குற பார்வையில் இருந்தா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் 2027 சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசியல் சூழல், இந்த தேர்தல் அரசியல் சுனாமி என்பது தாவேகாவுக்கு பக்கம் சாதகமாக முடிந்திருக்கு. தாவேகா 108 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 72 சீட்டு வெற்றி பெற்று 59 சீட்டில் நிற்கிறாங்க அவங்க. அப்போ ஒரு கூட்டணி கட்சி இருந்து இன்னொரு கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பது, இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பது என்பது ஒரு ஜனநாயக அடிப்படையில் தான் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம். என்னன்னா, ஜனாதிபதி ஆட்சியோ இல்லை கவர்னர் ஆட்சியோ வந்துடக்கூடாது. ரெண்டாவது, விஜய் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதியாக இருக்க வேண்டும். ஏன்னா பாஜக பிற மாநிலங்களில் அவங்க இப்படி தொங்கு சட்டமன்றம் உருவாகும் போது பல்வேறு கட்சிகளை எப்படி கையில் எடுத்தாங்க, எப்படி கையில் எடுத்து அவங்களுக்கான ஆட்சியை உருவாக்குனாங்க பிற மாநிலங்கள்னு பல்வேறு மாநிலம் பார்த்துருக்கோம். கர்நாடகா பார்த்துருக்கோம், இன்னைக்கு டெல்லி போன்ற எல்லா மாநிலம் பார்க்குறோம். அப்படி ஒரு இங்கே ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா தந்தை பெரியாருடைய மன்றம், பெரியாருடைய அரசியல் பேசுகிறோம், திராவிட அரசியல் பேசுகிறோம். அப்போ கொஞ்சமாவது திராவிட அரசியல் விஜய்கிட்ட இருக்கணும். அப்போ நாம் ஆதரவு கொடுத்தா அவரை நம்முடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லலாம், அவரை புரிய வைக்கலாம், அவர் தன் பக்கம் இந்த அரசியல் பக்கம் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் தலைவர் எழுச்சி தமிழர் உட்பட இடதுசாரி இயக்கங்கள் அவர் கடிதம் கொடுத்தாரு. இந்த 3 இயக்கங்களும், இடதுசாரி இயக்கங்கள் 2 பேரும் விடுதலை சிறுத்தையில் வர வேண்டும் என்று அவர் கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தை பரிசீலனை செய்து நாம் ஏற்கனவே முன்னாடி இருந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கூட்டணி தலைவரிடம் அதை பற்றி பேசி கலந்து ஆலோசித்து அதன் பிறகுதான் நம்ம தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம். இந்த ஆதரவு என்பது ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், ஜனநாயக அரசியலை தமிழ் சமூகம் கொண்டாடணும். இல்லை ஆதரவு மாதிரி இல்லையே, கூட்டணியாவே தொடர ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கூட்டணி நாங்கள் அறிவிக்கே இல்லையே. நேற்று கூட பங்கேற்றது, அமைச்சர் பங்கெடுத்தது என்பது நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கும்போது அவர் எங்களுக்கு ஒன்று கொடுக்குறாரு, எங்களுக்கு ஒரு கிஃப்டா ஒன்று கொடுக்குறாரு, அவ்வளவுதான் ஒழிய தலைவர் எழுச்சி தமிழர் நேற்று கூட சொல்லியிருக்காரு ஒரு ஊடகத்துல, நாங்கள் அந்த பதவி என்பது நாங்கள் ஆதரவு கொடுத்தனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். ரெண்டாவது, நீங்க ஒரு அரசியல் இங்க பாக்கணுங்க, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கதவு திறந்திருக்குங்க, புரியுதுங்களா? என்ன கதவுனா கூட்டணி ஆட்சிங்கிற கதவு திறந்திருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, சிறு சிறு இயக்கங்கள் கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கியிருக்கு. இந்த தேர்தல், இந்த 26 தேர்தல், இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில சிறு சிறு இயக்கங்கள், இந்திய முஸ்லீம் லீக்கு, இடதுசாரி இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், இப்படி இயக்கங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. இது தமிழ்நாட்டு அரசியலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கு, புரியுதுங்களா? ரெண்டாவது, ஒரு ஜனநாயக அரசியலை நாம் இங்க பேசலாம். இன்னும் வருகின்ற எந்த கட்சி ஆட்சி முறை இருந்தாலும் அந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியாக தான் அமையும், கூட்டணி ஆட்சி தான் பேசப்படும். ஏனென்றால் அதுதான் நீங்க 2 சீட்டுங்கிறாங்க, 2 சீட்ல வெற்றி பெற்றுங்கிறாங்க. ஆனால் 2 சீட்ல வெற்றி பெற்றாலும் 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தை வாக்கு செலுத்திருப்போம்ல. இன்னைக்கு நான் 59 சீட்டு வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம், 59 சீட்டையும் விடுதலை சிறுத்தையோட வெற்றி உழைப்பு இருக்கும்ல, மற்ற கூட்டணி கட்சியோட உழைப்பு இருக்கும்ல, அதை குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல, புரியுதுங்களா? அப்ப இனிமே எந்த கட்சியா இருந்தாலும் தன்னுடைய கூட்டணியில் இருக்கவங்களுக்கு சரியான பங்கீடு, அது வாக்கு சதவீதமோ எண்ணிக்கை சதவீதத்திலோ ஒரு பங்கீடு கொடுக்கிற முறையை விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். நம்ம அப்படிதான் பார்க்கிறேன் நான். ரெண்டாவது, தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது பட்டியலின மக்களை வெறுமனையாக ஓட்டு போடுறதுக்குனே பயன்படுத்துவது, அவர்கள் தேர்தல் விலைக்கு மட்டும் வச்சுக் கொள்வது, இப்படி ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. இதை யாரும் மறுக்க முடியாது, புரியுதுங்களா? இப்ப நாம பேசுறோம்ல இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற தலித் இயக்கங்கள் பேசுற அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல், அந்த போராட்ட வடிவங்கள் யாருக்கு லாபம்னா, அந்த தேர்தல் அரசியல்ல வாக்கு அரசியல் இருக்காங்கல்ல பெரிய பெரிய கட்சியில, அந்த பட்டியலில் தலைவர்கள் தான் லாபம்.
இப்ப காங்கிரஸ்ல இருக்கிற தலித்துகளுக்கு லாபமா இருக்கும், திமுக இருக்கிற தலித்துகள் லாபமா இருக்கும், அண்ணா திமுக இருக்கிற தலித்துகள் லாபமா இருக்கும், பிஜேபியில இருக்க தலித்துகள் லாபமா இருக்கக்கூடிய இந்த இயக்கங்களா போராடுறாங்களா, மக்களுக்காக உண்மையா நீ களத்தில் நிக்கிறாங்கல்ல, ஒருவன் பாதிக்கப்பட்ட அப்ப அங்க நின்று குரல் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு லாபம் கிடையாது. நாம செய்கின்ற போராட்ட வடிவங்கள் பெரிய அரசியல் கட்சியில் இருக்கின்றவங்களுக்கு லாபமா இருக்கும். அதை இந்த முறை உடைச்சிருக்கோம். இனிமே மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்களை, கட்சிகளை கண்டறிந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். தேர்தலுக்கு முன்பு வரை வந்து விசிக்கு என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவனுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடான்னு ஒரு கருத்தை தான் வச்சுக்கிட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு மனமாற்றமா போயிருக்கீங்க, முன்னாடியே ஆதரவு கொடுக்குறான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல. இல்ல உனக்கு விஷயம்னா, அவர் தொடர்ந்து விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழரை கடந்த ஓராண்டா கூப்பிட்டு தான் இருந்தார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற எங்களுடைய முழக்கத்தை ஒரு மேடையில சொல்லி அண்ணா வாங்கனே அப்படின்னு கூப்பிட்டாரு விஜய் அவர்கள். தொடர்ந்து ஆதவர்ஜினா இந்த கூட்டணிக்கு நாங்க வரணும்னு சொல்லி தலைவர் அவர்களை அழைத்தாங்க. பல்வேறு பத்திரிகையாளர்கள் தலைவர் அவர்களை கூப்பிட்டாங்க தாவேகாக்கு வாங்கட்டு. ஏன் போகல? விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மதசார்பற்ற அந்த கூட்டணியை, முற்போக்கு கூட்டணியை தொடர்ந்து ஒரு 9 ஆண்டுகளா நடத்திட்டு இருக்கோம். 2வது இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப நம்ம அதிகாரத்துக்காண்டியோ, பதவிகளுக்காண்டியோ, எண்ணிக்கைக்காண்டியோ, அங்க போனா 40 சீட்டு வாங்கிடலாம், 30 சீட்டு வாங்கி எண்ணிக்கைக்காண்டியோ நாம் போகாமல் ஒரு கூட்டணிக்குள் நிக்கிறோம். அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்புக்காக உழைக்கிறோம். அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருது. புரியுதுங்களா? தோல்வி அடைஞ்ச காரணத்துக்காக அந்த கூட்டணி விட்டு உடனே மறாநாளே போகல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் மாதிரி மறாநாளே அங்க ஓடல. நாம் 5 நாட்கள் தலைமை செயற்குழு, மாநில கூட்டம் மற்றும் பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகள் எடுத்து நாம் முதல்ல இருந்த கூட்டணிக்காரங்கிட்ட பேசிட்டு தான், தலைவர்கள்ட்ட சொல்லிட்டு தான் நம்ம போறோம். இது என்னன்னா 108 சீட்டு ஒரு எண்ணிக்கையை ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மக்கள், பெருவாரி மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. நாம அந்த வாக்கு செலுத்தின மக்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டோம்ல. இப்ப தாவேகாவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க, விஜய் வந்து முதலமைச்சராக கொண்டு வரணுங்கிறது ஒரு நம்பிக்கையோட 34 விழுக்காடு சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்ம நம்பிக்கை விட்டோம்ல. எப்படி விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கும்போது இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தை வெளியேறினால் அந்த கூட்டணி குலாப்ஸ் ஆயிப்போம், உடைஞ்சிரும், நாளை கெட்ட பேர் மேல வந்துடக்கூடாது, அப்படி மிக தெளிவாக இருந்தோமோ அதே மாதிரி தாவேக்கான நிலைப்பாடு தெளிவா இருக்கும். பொது சமூகம், தமிழ் சமூகம் என்றைக்கும் நம்ம பழி சொல்லிடக்கூடாது. ஒரு 108 சீட்டு எண்ணிக்கை வச்சிருக்காங்க, நீங்க 2 சீட்டு வச்சிருக்கீங்க, ஆதரவு தர மாட்டீங்களா? இது எவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்குறீங்க, இது வந்து நீங்க மோசமான நபரு, பேரம் பேசுறீங்க அப்படின்ற ஒரு அவச்சொல்லு வந்துடக்கூடாது. நாம் ஒரு நேர்மையா இருக்கோம். எந்த ஆசபாசங்களுக்கோ எந்த அதிகாரத்துக்கோ ஆசைப்படாமல் நாம் தாவேகாக்கு ஆதரவு கொடுக்குறோம். அவங்க நீங்க இந்த கூட்டணிக்குள்ள ஒரு அதிகாரத்துக்கு பதவிக்கு நீங்க வரணும், நீங்க அமைச்சர் பங்கெடுக்கணுங்கிறாங்க, பங்கெடுக்கிறோம். அவ்வளவுதான். நாளைக்கே சொல்லிக்க தலைவர், நாளைக்கே வேணாம்னா வேணாம் தான். உங்களுக்கு மக்களுடைய களத்தில் நிற்கிறது, மக்களுக்கு போராடுகின்ற ஒரு மிகப்பெரிய போராட்ட இயக்கமாக தான் விடுதலை சிறுத்தை இன்றைக்கு நிக்குதான். புரியுங்களா? இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்கள் தாவேகா கூட்டணி கிடையாது, ஆனால் நாங்கள் இடதுசாரிகள் 2 இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி கூட உருவாக்கும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மக்கள், பாதிக்கப்படுகிற மக்களுக்கு குரல் கொடுக்கிற இயக்கம் இல்லையே. எந்த பெரிய அரசியல் கட்சியில் மக்கள் குரல் கொடுக்குறாங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாரு ஆறுதல் சொல்றாங்க? யாரு களத்துல போய் நிக்கிறா? கிடையாது. இன்றைக்கும் விளிம்பு நிலை மக்கள், அன்றாடங்காட்சிகள், உழைக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க வன்கொடுமையால. புரியுதுங்களா? அப்ப அந்த மக்களுக்கான ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் இருப்பாங்க. ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாடு உருவாக்கும். அதுக்கு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து பயணிப்போம். இப்போ மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்றீங்க. இப்போ நாங்கள் தாவேகா கூட்டணியில் இல்லைன்னு ஒரு கருத்தை வைக்கிறீங்க. இப்போ நாளைக்கே ஒரு உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னு வைங்க, இப்போ விசிக எந்த அணியில் இடம் பெற போறாங்க? நீங்க தேர்தல் அரசியல் இனிமே தமிழ்நாட்டு சூழல் எப்படி மாறும்னா, தேர்தல் கூட்டணி மட்டும்தான் பேசப்படும். நீங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது இனிமேல் தேர்தல் அரசியல் கூட்டணி மட்டும்தான் பேசப்படும் ஒழிய அது தொடர் கூட்டணியா இருக்காது. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏனென்றால் அப்படி ஒரு சூழலை 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம காட்டியிருக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலா, அந்த தேர்தல் யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு இருக்கும். கூட்டணி முடிஞ்சோன்னா நம்முடைய போராட்ட காலத்துக்கு வந்துருவோம். நம் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், இந்த மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், வெறுமனே அதிகாரத்தை நோக்கி மட்டும் நகரக்கூடாது. அதிகார ஆசையும் அதிகார வெறி மட்டும் சமூகத்தினுடைய இயக்கங்களுக்கு இருக்கக்கூடாது. விளிம்பிலை மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம் அடுத்த தலைமுறை அரசியல் படுத்தி அடுத்த தலைமுறை அதிகாரமிக்க சமூகம் மாத்துறதுதான்
விடுதலை சிறுத்தை நோக்கம். அதனாலதான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருக்கு அமைச்சர் பதவி தரம் வாங்கன்னு கூப்பிட்டு கூட தன்னோடு இருந்த கட்சியினுடைய 2ஆம் நிலையில் இருக்கிற துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. அப்ப தலைவர்களை உருவாக்கின்ற தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர், தவிர தான் அதிகாரத்துக்கு வர நினைக்கிற நபர் கிடையாது. ஓகே, இப்ப இதுல வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சர் பதவி ஆயிட்டாங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல தானே இருந்தாக முடியும், மாற முடியான்ற ஒரு சூழல் இருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணியில் இனிமே போவீங்களா, இல்ல தாவேக்கோட தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கா தற்போது? இதை வந்து 6 மாதம் கழிச்சு தாவேக்கானுடைய கூட்டணி தொடருவான் தொடராத என்று 6 மாதம் கழிச்சு தான் முடிவு செய்யப்படும். 1. 2வது, தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியில் தொடரும் இருக்காரு. இப்ப இந்தியா கூட்டணியில இடதுசாரிகள் பல்வேறு கட்சிகள் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். சமீபத்துல டெல்லியில இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்துருக்கோம். அப்ப நாங்க யாரோட இருக்கோம்? இந்தியா கூட்டணியோட இருக்கோம். அப்ப திமுக கூட்டணி இல்ல, திமுக கூட்டணி தனியா தானே இருக்காங்க, அது போல புறக்கணிச்சிட்டாங்களா? திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி இருந்தாங்க, அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. வருத்தம் அளிக்குது. நாளைக்கே இந்தியா கூட்டணியில சேர்ந்தால் சேரலாம், பேசலாம். தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது இன்னைக்கு இரண்டு பேரா இருந்துச்சு. அதிமுக திமுக இருந்துச்சு. இன்றைக்கு 3ஆ மாறி இருக்கு. தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்கு. இன்றைக்கும் பல்வேறு கட்சிகள் தன்னை வந்து முன்னிறுத்தி போராடுகிறாங்க, அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. அப்படி யார் வந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி மிக தெளிவாக அரசியல் கோட்பாட்டோட கொள்கையோட யார் இருக்கார்களோ அவரோடு பயணிப்போம். இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பதவிக்காக நாங்க வந்து பள்ளியில கேரவில்லைன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆமா, நாளைக்கே அந்த சூழல் வந்துச்சா தாவேக்கா அமைச்சர் வேற ராஜினாமா பண்ண தயாரா இருக்காங்களா? நீங்க ராஜினாமா பண்றதுங்கிறது, இந்த கேள்விங்கிறது அதிகாரத்துக்கு பசிக்காண்டி கிடையாது. விடுதலை சிறுத்தை அதிகார பசிக்காண்டி இருக்காங்க அப்படின்னு கிடையாது. அதிகாரத்துக்கு பல்லிழிக்கிறாங்க அது கிடையாது. இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியதனால நாங்க பங்கெடுக்கிறோம். தமிழ்நாட்டில் கௌரவ ஆட்சியோ சனாதன சக்தியின் கைக்குள் விஜய் அவர்கள் போயிடக்கூடாது. விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு அரணா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி தான் முடிவு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் கருதி ஒரு கௌரவ ஆட்சி வந்துடக்கூடாது. இன்னொரு தேர்தலை இந்த நாடு சந்திச்சிடக்கூடாது. அது பொருள் செலவு இருக்கு, அதுக்கு நெருக்கடிகள் இருக்கு. அதையால் மக்கள் நலன் கருதி இந்த முடிவு எடுத்திருக்கோம். அப்ப மக்கள் நலன்கிறப்பதான் விடுதலை சிறுத்தை நோக்கம், அது மக்கள் நலன் தான். புரியுதுங்களா? ஆகையால அமைச்சர்ல பங்கெடுத்துட்டோம், நாளைக்கு வெளியே வந்துருவீங்களானா சந்தர்ப்ப சூழல் எப்படி எல்லாம் மாறலாம்ல. அதான் முன்னாடி சொல்லிட்டேன், தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு யார் யாரோட கூட்டணி இருப்பாருன்னு சொல்ல முடியாது இதுவரும் காலங்களில். ஆனால் விடுதலை சிறுத்தை கொள்கை சார்ந்து, கோட்பாட்டு சார்ந்து, மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுக்கும். அந்த கூட்டணி தொடருவோம். அப்ப திமுக சொன்ன மாதிரி இந்த ஆட்சி எப்ப வேணா கவிழலான்றத விசிக்கு அந்த எப்ப வேணா அடித்தலாம் செக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க செக் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம செக் ஏற ஒரு சூழல் சம்பவம் இல்ல, செக் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் கிடையாது. அவருக்கு நம்ம ஆதரவு கொடுத்திருக்கோம். அவர் அமைச்சர் கொடுத்தாரு. இந்த அமைச்சர் பதவி வைத்து இந்த சமூகத்திற்கு, விளிம்பு மக்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அதுதானே ஒரு ஃபார்முலா, அதான ஒரு செயல். அந்த செயலை வந்து எங்க அமைச்சர் செய்வாரு. தலைவர் அவர்கள் மிக தெளிவா இருக்காரு. மதச்சார்பற்ற மக்கள் முற்போக்கு கூட்டணியோட தொடருவோம், இந்தியா கூட்டணியோட தொடரும் கலந்துகிட்டு இருக்கோம்லாம் கூட்டத்திலாம். அதனால தொடரும், கூட்டணி தொடரும். ஓகே, நன்றி. நன்றி.